Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. கச்சத்தீவு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் முதலமைச்சரும் விவாதிக்கின்றனர். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபொழுது அதிமுக என்ன செய்தது என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்போது கூட டெல்லி சென்று வந்தீர்கள், வலியுறுத்தினீர்களா என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். கச்சத்தீவை மீட்க கோரும் தீர்மானத்தின் மீது முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இடையே கடும் விவாதம் நடைபெற்று வருகிறது. வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்த போது திமுக ஏன் அழுத்தம் தரவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபொழுது என்ன செய்தீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமியை பார்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் இதுகுறித்து பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சித் தலைவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அது நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம் பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த கடிதம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சித் தலைவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அது நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம் பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த கடிதம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சித் தலைவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அது நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம் பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த கடிதம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. கச்சத்தீவை திரும்ப பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்ற பொழுது
வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்த பொழுது என்ன செய்தீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டார். அப்பொழுது ஏன் திமுக அழுத்தம் தரவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். அதிமுகவும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீர்கள், நீங்கள் ஆட்சியில் இருந்தபொழுது என்ன செய்தீர்கள், இப்போது டெல்லி சென்றபோது இதுகுறித்து பேசினீர்களா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அது நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம் பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. நான் கேட்கிறேன், சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. கச்சத்தீவை மீட்க கோரி முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவளித்திருக்கிறது. கச்சத்தீவு தீர்மானம் குறித்து முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் இந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரித்திருக்கிறது. கச்சத்தீவை மீட்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. உணர்வுபூர்வமான பிரச்சினை, நமது உரிமையை மீட்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். உறுப்பினர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவரிடத்தை வற்புறுத்துவார் என்று நம்புகிறேன். அவரும் தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார், மகிழ்ச்சி. அதேபோல ஜி.கே. மணி அவர்கள் வரவேற்று உரையாற்றுகிறேன். தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புவதோடு ஒரு குழு நேரடியாக இந்திய பிரதமர்கள் நேரில் சந்தித்து தமிழக மீனவர்கள் படுவேதனை பற்றிய விவரங்களை சுட்டிக்காட்டி கச்சத்தீவை மீட்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் வரவேற்றிருக்கிறார். மாண்புமிகு கு. செல்லப்பிறந்த அவர்கள் உரையாற்றுகையில் 1921ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பிட்டு தீர்மானத்தை வரவேற்று பேசியிருக்கிறார். அதேபோல எதிர்க்கட்சி தலைவர்களும் இடையிடையே கொஞ்சம் முரண்பாடான சில கருத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் மறந்து இந்த தீர்மானத்தை உளப்பூர்வமாக அவரும் இதை வரவேற்று பேசியிருக்கிறார். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழக மீனவர்கள் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்போம். மானிய கோரிக்கை எண் 5, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். கச்சத்தீவு குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானத்தை கொண்டு வந்தார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்மானம் குறித்து பல்வேறு விவாதங்களை முன்வைத்தாலும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். அனைவரும் தீர்மானத்திற்கு குரல் மூலமாக ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவை மீட்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு தெரிவித்த காரணத்தினால்
தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMR of DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.